சேலை கட்டும் பெண்களை சேலஞ்ச் காட்டும் பெண்களாக மாற்றிய கலைஞர் கைவினை திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தில் உள்ள பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திய தமிழ்நாடு முதலமைச்சர் மாநில தலைவி தனலட்சுமி நன்றியினை தெரிவித்தார். 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின்படி தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள அனைத்து கைவினைஞர்களுக்கும் முழுமையான ஆதரவை அளிக்கும் வகையில் நிதி உதவி, திறன் பயிற்சி மற்றும் அவர்கள் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்தையும் விரிவாக உள்ளடக்கியதாக இருக்கும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் கைவினை என்ற திட்டத்தினை தொடங்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் தனலட்சுமி முயற்சியால் சேலை கட்டும் பெண்களை சேலஞ்ச் காட்டும் பெண்களாகும் பாரதியார் கண்ட புதுமை பெண்களைப் போல விளிம்பு நிலையில் உள்ள மகளிரை சமுதாயத்தில் சிறு தொலைவதராகும் நோக்கத்துடனும் 48 சங்க பெண் உறுப்பினர்களை திருவள்ளூரில் அமைந்துள்ள ஏடிடிசி தையல் பயிற்சி நிலையத்தில் அனைத்து அவர்களுக்கும் தையல் பயிற்சி, ஆரிவர்க் ஆகிய பயிற்சிகள் 10 நாட்களாக சிறந்த முறையில் பயிற்சியளிக்கப்பட்டது. மேலும் மாவட்ட தொழில் மையத்தில் தமிழ்நாடு அரசு வழங்கப்படும் கடன் உதவி பெற உதவியாக விளங்கி வரும் கலைஞர் கைவினை திட்டத்தினை தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் ஜி. தனலட்சுமி சில மாதங்களுக்கு முன்பு காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் நமது தமிழக முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் கலைஞர் கைவினை திட்டம் தொடங்கப்பட்டது. அதில் எங்கள் சங்கத்தின் சார்பாக 50 மகளிர்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட பிறகு அவர்களுக்கு மாவட்ட தொழில் மையம் மூலமாக அவர்களுக்கு தொழில் கடன் தைகோ பேங்க் மற்றும் இந்தியன் வங்கியின் மூலம் ப்ரொவிஷன் சாங்ஷன் கிடைக்கப்பட்டு இன்று தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக ஏடிடிசியில் கடந்த 10 நாட்களாக பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்குது. இதில் விரும்பிய பெண்கள் தான், அடித்தட்டு பெண்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த பயிற்சியில் ஒரு பிராக்டிக்கல் பயிற்சி மட்டும் இல்லாமல் ஏடிடிசியின் ரீஜனல் அசிஸ்டன்ட் மேனேஜர் திரு எவரெஸ்ட் அவர்கள் மென்திறன் பயிற்சியும் அளிக்கப்பட்டனர். இதற்கு முக்கிய காரணம், ஒரு சாதாரணமான மகளிர் ஒரு பிசினஸ் உமனா மாறணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வலியுறுத்தினாங்க. அதனுடைய மாற்றத்திற்காக தான் இன்னைக்கு பாரம்பரியமாக புடவை கட்டியிருந்த பெண்கள் இன்னைக்கு மாடர்ன் காஸ்டியூம்ல மாறி இருக்காங்க. சோ பெண்களோட முன்னேற்றத்துக்காக இந்த கலைஞர் கைவினை திட்டம் பெருந்துணையாக இருக்கிறது. இந்த பயிற்சியானது அடித்தட்டு மக்களை ஒரு சாமானிய மக்களாக மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், எங்களுக்கு வழித்துணையாக இருந்த மாவட்ட தொழில் மையம் அவர்களுக்கும் மற்றும் ஏடிடிசி அவர்களுக்கும் எங்களது மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.